ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துர்காஸ் கிச்சன். இன்றைக்கி முறுக்கு தான் சுட போகிறோம். சிம்பிளாக சீக்கிரமாக எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாமா? தோசைக்கு அரைக்கிற மாவை ஒரு அரை கிலோ போல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கிலோ கடல மாவு, அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன்லாம் கோபுர மாதிரி 2 ஸ்பூன் வர மிளகாத்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் எள்ளும் சீரகமும், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு தண்ணியெல்லாம் விடக்கூடாது. தோசை மாவு அரைச்சதே கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும். அதுலேயே மாவு பிசைஞ்சிக்கணும். நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. நல்லா கிண்டுங்க. அது கடல மாவு கட்டி விடாத அளவுக்கு நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா முறுக்குழக்கு நான் 3 ஹோல்ஸ் முறுக்குழக்கு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். நிறையா இருக்கும் முறுக்குழக்கில். அப்புறமா இந்த உலக்கு தான் நான் எடுத்திருக்கேன், அந்த ஓட்டை வச்சது. அதில் போட்டு அது காரமாக போட்டு அது மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துடணும். நல்லா அமுத்தி விட்டு தோசை அந்த பணர கையிலேயே புழிஞ்சு விடலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம சின்ன சின்ன தட்டு இருக்குங்களா, அதில் புழிஞ்சு விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நான் இதிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பணர கையிலேயே புழிஞ்சு விட்டுட்டு அதை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டேன். நல்லா தூர போட்டு அதுக்கப்புறமா அது எண்ணெய் இதெல்லாம் கொதி ஆறினதுக்கப்புறமா திருப்பி விட்டுட்டு நல்லா மொறுன்ட்டு ஒரு டார்க் ரெட் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்தாக்கா முறுக்கு ரெடி. எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துர்காஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்ட்டு முறுக்கு சுடுறேங்க. ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.